நான் ஃபைனலாக வந்து இந்த ஓப்போவோட ஃபைன் X9 Pro வந்து வாங்கிட்டேன். நான் வந்து என்னோட பர்த்டே வந்து December 16 வருது. December 16 வந்து மார்கழி 1 வரும். எப்பவுமே வந்து December 16 என் பிறந்தநாள் வரும்போது அந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு புது ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். வருஷம் வந்து நான் ஃபோன் மாற்றிடுவேன். இப்போ அந்த ஃபோன் வாங்குறேன்னா உங்களுக்கு அந்த வாங்கியிருக்கேன்னா அடுத்த வருஷம் இந்த ஃபோனை வந்து விற்றுட்டு வேறு ஃபோன் வாங்கிடுவேன். என் பிறந்தநாள் அப்போ வந்து நான் ஒரு புது ஃபோன் வந்து கையில் வச்சிருக்கணும்னு வந்து நான் வந்து நினைப்பேன். அது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் வச்சிருக்குன்னு நினைப்பேன். என் லைஃப்பில் வந்து நான் ஆசைப்பட்டது வந்து எதுவுமே எனக்கு கிடைச்சதில்லை. என் வீட்டு சைடும் சரி, என் ஃபேமிலி சைடும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் சைடும் சரி, நான் லவ் பண்ண பொண்ணாக இருந்தாலும் சரி, எல்லா சைடுமே வந்து நான் வந்து ஒரு ஏமாற்றம் தான். எனக்கு நிறைய பேர் வந்து என்னை ஏமாற்றிருக்காங்க. அதனால் வந்து இந்த சைட்லையுமே வந்து எனக்கு வந்து ஹாப்பினஸ் இல்லாத அளவுக்கு எனக்கு எல்லா சைடுமே வந்து பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கும். அதனால் வந்து நான் வந்து ஸ்டேட்டஸ் கூட எதுக்கு வந்து சேடாக போட்டிருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. எனக்கு வந்து ஒரே பிரச்சனை தான். எனக்கு வந்து ஹாப்பினஸ்ஸே லைஃப்பில் இல்லை. ஆனால் அந்த ஃபோன்லாம் வாங்கிட்டு வீடியோ போடும்போது சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு போல் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என் பிறந்தநாள் அப்போ வந்து ஒரு நல்ல ஃபோனாக வந்து கையில் வந்து புது ஃபோனாக இருக்கணும்னு நினைப்பேன். அந்த ஒரு இதுக்காண்டி தான் அந்த ஃபோன் வாங்குவேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுவும் இந்த ஃபோனுக்கு வந்து உயிர் கிடையாது. உயிர் மட்டும் இந்த ஃபோனுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃபோனை கூட என்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது. அதனால் வந்து இது காசு கொடுத்து வாங்குகிற ப்ராடக்டாக இருக்கிறனால எனக்கு வந்து ஈஸியாக வந்து நான் ஆசைப்பட்டது ஈஸியாக வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வந்து ஒரு TVS NTOR 125 ரேசர் எடிஷன் எடுக்கிறேன். அதுவும் ஏன் எடுக்கிறேன்னா அதுவும் நான் ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கேன். புது வண்டி எடுக்கிறேன்னு யாரும் வந்து நினைக்க வேண்டாம். நான் வச்சுருக்க வண்டி ஒரு 6 வருஷமாக யூஸ் பண்ணிட்டேன். ஒரு ஓவராக பிக்கப் கிடைக்க மாட்டேங்குது. எப்பவுமே வந்து திருநெல்வேலி மதுரை ஹைவேஸில் போவேன். ரொம்ப சீக்கிரம் போயிட்டு வரணும்னு நினைப்பேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போவேன். அதனால வந்து எனக்கு பைக்கு வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. பெரிய பைக்லாம் பசங்க ஓட்டுவாங்க. நான் ஸ்டார்டிங் வண்டி கற்றுக்கிட்டதுலேருந்து நான் ஸ்கூட்டியை ஓட்டி பழகிட்டேன். நான் ஸ்கூட்டி ஜஸ்ட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து TVS NTORனா அதுவும் ரேசர் எடிஷன்னா பசங்க வந்து ரேசிங்காண்டி யூஸ் பண்ணுற வண்டி தான். நல்லா ஃபாஸ்ட்டு பிக்கப் இருக்குண்டு அந்த வண்டியை வந்து ஆசைப்பட்டு புக் பண்ணியிருக்கேன். அந்த வண்டியை நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வாங்கிடுவேன். வாங்கினதுக்கப்புறம் கூட அந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த வண்டியை காட்டுறேன். சரிங்களா? அதனால் வந்து என் லைஃப்பில் நிறையா வந்து சஃபர் பட்டு தான் இருக்கேன். இந்த ஃபோன் எடுக்கிறேன், வண்டி எடுக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, ஜாலியாக இருக்காருன்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம். சொல்லிவிட்டு நான் என் பிறந்தநாள் அப்போ வந்து ஒரு ஃபோன் என் கையில் இருக்கணும். வண்டி வந்து ரொம்ப பழசாச்சு, அதனால தான் மாற்றுறேன். மற்றபடி வேறு எந்த ஹாப்பினஸுமே இல்லை என் லைஃப்பில். விஜயனுக்காண்டி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடை பேரில் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸை வந்து சொல்கிறேன். அவ்வளோதான். இதான் என்னோடய வேலையே. இதான் டெய்லி ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். டெய்லி 1 by 1 பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து மொபைலோட ஸ்பெக்லாம் கரெக்டாக சொல்லுவேன். விஜயனோட அப்டேட்டும் ப்ராப்பராக வந்து கொடுப்பேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.